ஹாய் ஆல். இந்த வீடியோவில் செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெல் ஃபிட்டட் கார்மெண்ட் வியர் பண்ணுன்றது எல்லாருக்குமே ஒரு விஷ் இருக்கும். அந்த வெல் ஃபிட்டட் கார்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் எதுனா பாடி மெஷர்மெண்ட் தான். ஸோ அந்த பாடி மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் அந்த பேட்டர்ன் மேக்கிங்கை நம்மளால் கரெக்டாக போட முடியும். அந்த பேட்டர்ன் பர்ஃபெக்டாக வந்தால் தான் அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற கார்மெண்ட் நமக்கு வெல் ஃபிட்டடாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிற பாடி மெஷர்மெண்ட்டில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா, அதாவது ஏதாவது டைட் ஆர் லூஸ் இருந்ததுன்னா நீங்கள் போடக்கூடிய பேட்டர்னில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது பேட்டர்னில் சம் மிஸ்டேக்ஸ் க்ரியேட் ஆகும். பேட்டர்ன் மிஸ்டேக்கோடு இருக்கிற பேட்டர்னை வச்சு நீங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கொடுத்தாலுமே, வாட் எவர் இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாட் எவர் நீங்கள் ஃபினிஷிங் பெட்டராக கொடுத்தாலுமே அந்த கார்மெண்ட் நமக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட்டில் தான். ஸோ வாட் டு வியர், அதாவது ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம என்ன ட்ரெஸ் வியர் பண்ணோம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது நிறையா பேர்கிட்ட. ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, நமக்கு பாடிக்கு ரொம்ப டைட் ஃபிட்டிங், அதாவது எக்ஸாக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் நீங்கள் வியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னர் வியர் பண்ணுமா பண்ணக்கூடாது? கண்டிப்பாக இன்னர்ஸ் வியர் பண்ணணும். அந்த இன்னர் எப்படி இருக்கணும்னா உங்களோட டெய்லி வியர் ப்ராவாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்னர் ப்ரான்றது நீங்கள் சிங்கிள் ஃபேப்ரிக்கில் இருக்கிற மாதிரி வியர் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் ஃபேப்ரிக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பேடட் அதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னா அது ஏதாவது ஒரு அக்கேஷன் அந்த மாதிரி தான் வியர் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிங்கிள் ஃபேப்ரிக் ஒரு டபுள் ஃபேப்ரிக் ப்ரா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி நம்ம கிளைண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா லைட் பேடடாக இருந்ததுன்னா ஓகே, பட் ஹெவி பேடடாக இருந்ததுன்னா பாடியோட மெஷர்மெண்ட் ப்ராப்பராக வராது. ஸோ ஒரு 0.25 ஆர் 0.5 டிஃப்ரென்ஸில் எக்ஸஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் தான் வரும். ஸோ டெய்லி வியர் ப்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதுக்கு மேலே நீங்கள் போடுற கார்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, கெமிசோல் ஆர் ஸ்லிப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ்லெஸ் கெமிசோல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி இல்லைன்னா, இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இது நிட்டட் க்ராப் டாப். ஓகே, நிட்டட் க்ராப் டாப் டிஷர்ட் இது ப்ளவுஸாக வியர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் எக்ஸாக்ட் ஃபிட்டிங் நிட்டடில் இருக்கிற மாதிரியான க்ராப் டாப்ஸ் நீங்கள் பாடி ஸ்பாட்டுக்கு வியர் பண்ணிக்கலாம். இதில் எங்கேயுமே லூஸ் இருக்காது, எங்கேயுமே ரொம்ப டைட் இருக்காது, கரெக்டாக நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகும். அதனால தான் நம்ம நிட்டட் சூஸ் பண்ணுறோம். தென் பாட்டம் பார்ட்டுக்கு நீங்கள் என்ன வியர் பண்ணலான்னா லெகின்ஸ் வியர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்வெட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி வியர் பண்ணலாம். எங்கேயுமே லூஸ் இருக்கக்கூடாது. இதுவுமே நிட்டட் தான், ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். நிட்டட்னா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். ஓகே, ஸோ மேலே அப்பர் பாடிஸ்க்கும் நீங்கள் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும், லோவர் பாடி பார்ட்டுக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும். வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் டு டேக் செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட்? ஸோ மெயின் திங் மெஷரிங் டேப் இருக்கணும். ஓகே, அண்ட் இது ஒன்று இருந்தாலே போதும். பட் உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரோப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், லைக் ஃபைன் த்ரெட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். யூ கேன் யூஸ் யுவர் பைப்பிங் கார்ட் ஆல்சோ. அந்த சாட்டன் ரிப்பனை நான் இந்த மாதிரி ஆங்குலராக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆங்குலராக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மெஷரிங் டேப்பில் ஒரு ஹோல் பஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் எலாஸ்டிக் உங்களுக்கு தேவைப்படும். தின் எலாஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இந்த சாட்டன் ரிப்பனை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாட்டன் ரிப்பனோட ஓவர் லென்த் பார்த்திங்கன்னா நியர்லி நான் 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 2 or 2.5 or 3 மீட்டர்ஸ் கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவலி அதோட லென்த் எடுத்தாச்சு. அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மெஷரிங் டேப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் திங், இன்னொரு விஷயம் நமக்கு இருந்ததுன்னா பெட்டர். அது என்னென்னா மிரர். ஓகே, ஸோ மிரர் முன்னாடி நம்ம செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும் நம்ம எடுக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் லென்த் மிரர் நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம ஃபுல் பாடி தெரிகிற மாதிரி. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி மிரர் இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ரொம்ப நம்ம பாடியில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் கார்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே அப்படின்னா செஸ்ட், பஸ்ட், வெய்ஸ்ட் அண்ட் ஹிப், இந்த இடத்துல வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ டைப் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் எலாஸ்டிக் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணுறப்ப மிரர் முன்னாடி இருந்து டைப் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த லைன்ஸ் எல்லாமே parallel டு தி ஃப்ளோர் இருக்கான்றதை பார்த்துக்கலாம். அதாவது ஃப்ளோர் எப்படி இருக்கோ, ஃப்ளோரோட சர்ஃபேஸ், அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் கார்டுமே கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஹரிசான்டல் லைனாக வந்து நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே செஸ்ட் லைன் எலாஸ்டிக்கில் கார்டு டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பஸ்ட் லைன், செஸ்ட் லைனுன்றது இந்த அண்ட்ராம் லைனில் வர்றது செஸ்ட் லைன். உங்களுக்கு பஸ்ட் லைன் அப்படின்றது ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பஸ்ட், உங்களோட ஃபுல் பஸ்ட் எப்படி இருக்கு இல்லையா, அதில் ஹையஸ்ட் சர்க்கம் எங்கே வருதோ அதுதான் உங்களோட பஸ்ட் லைன். அண்ட் ஆல்சோ யோர் அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே வர்றது தான் வந்து உங்களுக்கு பஸ்ட் லைன். ஓகே, தென் வெய்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் சர்க்கம் வெய்ஸ்டில் தான் இருக்கும். ஓகே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணி பாருங்கள். இப்படி பெண்ட் பண்ணுறப்ப அந்த பெண்ட் க்ரியேட் ஆகும் இல்லையா, தட் இஸ் யுவர் வெய்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு எலாஸ்டிக் கார்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹிப் வந்து ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் சீட் ரவுண்ட், எங்கே வந்து ஹையஸ்ட் சர்க்கம் இருக்கோ அங்கே தான் வந்து உங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து ஹரிசான்டல் மெஷர்மெண்ட். ஓகே, வெர்டிக்கல் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன். வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்டை தான் வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் ஹரிசான்டல் மெஷர்மெண்ட்ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஹரிசான்டல் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ எப்பயுமே மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ ஆர்டர் வைஸ் நீங்கள் போய்க்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, என்னோட என்டையர் பாடியை லைக் டிவைட் பண்ணிப்பேன். 4 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருப்பேன். எப்படின்னா, வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் தனியாக, ஹரிசான்டல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தனியாக, அண்ட் என்னோடய ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தனியாக, நெக் டிசைன்ஸ் ஆர் நெக் ரிலேட்டட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தனியாக. நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஷோல்டர். ஓகே, ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஷோல்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ப்ராப்பர் ஷோல்டர் எடுத்தால் தான் ப்ளவுஸில் வந்து அந்த ஃபால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் நீங்கள் செக் பண்ணும். உங்களுக்கு வந்து பேக் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் போன் இருக்கும். ஸோ ஒன் ஷோல்டர் போன் டு அதர் ஷோல்டர் போன் நம்ம எடுக்கணும். ஸோ போனோட எண்ட் எடுக்காமல் போனோட ஸ்டார்ட் நான் வந்து எப்பயுமே எடுப்பேன். ஓகே, ஸோ ஷோல்டர் போன் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் ஒரு சிலரால் அந்த போன் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து இங்கே நான் டச் பண்ணுறப்ப என்னோட போன் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ தட் நீங்கள் ஜஸ்ட் அப்படி கை மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த போன் எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு சிலரால் முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர், ஜஸ்ட் உங்களோட 2 ஃபிங்கர்ஸை நீங்கள் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுறப்போ இப்போ நம்ம ஷோல்டரோட டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்லோப் லைன், ஸ்ட்ரைட் ஸ்லோப் லைன் இருக்கும். அதுக்கப்புறம் லிட்டில் கர்வ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரைட் லைன் முடிகிற இடம் தான் வந்து ஷோல்டரோட எண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஃபிங்கர்ஸ் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கர்வில் வைக்கிறேன். ஓகே, லிட்டில் கர்வ் இங்கே வைக்கிறேன். ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை ஒரு 30 டிகிரிக்கு நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர்ஸும் சேர்த்து உங்களுக்கு இப்படி மூவ் ஆகும். அப்போ திஸ் இஸ் நாட் யுவர் ஷோல்டர் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன் முடிகிற இடத்துல இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் 30 டிகிரி சேஞ்ச் பண்ணுறப்போ, லைக் மூவ் பண்ணுறப்போ ஹேண்ட்ஸை, இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஆங்கிள் மாறாது. லைக் ரொம்ப மேலே போயிட்டு அந்த மாதிரி வர, இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் ஒன் மோர், இந்த மாதிரி வெல் ஃபிட்டட் கார்மெண்ட் நீங்கள் போடுறப்போ, நிட்டரில் போடுறப்போ கரெக்டாக உங்களுக்கு
இந்த ஆர்ம் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து கரெக்டாக ஒரு லிட்டில் கர்வ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் வரும். அதுதான் உங்களோட ஷோல்டர் எண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த கார்மெண்ட்டில் எனக்கு கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது. பட் எல்லா ட்ரெஸ்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் நீங்கள் ஒன் ஷோல்டர் போன் டு அதர் ஷோல்டர் போன் எடுக்கலாம், இல்லைனா இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் மிரர் பார்க்குறப்பே தெரியும் உங்களோட ஷோல்டர் எது வரைக்கும் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த ஸ்ட்ரைட் லைன் எதோட எண்ட் ஆகுது, அந்த கர்வ் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்கள் மிரரில் பார்க்குறப்பே தெரியும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டோட டெக்னிக் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா 3 விஷயம்: ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஷோல்டர் போன், எனக்கு ஷோல்டர் போன் இங்கே இருக்குது. ஸோ ஷோல்டர் போனில் நான் இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸோட டென்ஸ் எதுவும் அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் அந்த கை வந்து லைட்டாக நீங்கள் இப்படி சுருக்கினாலோ இப்படி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் இந்த மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். லைக் ஃபுல் ஷோல்டர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நம்மளால் ப்ராப்பர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கையை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரிப்பனை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிப்பனை ஹோல்ட் பண்ணி இப்படி நான் டைட் பண்ணுறப்ப எனக்கு இந்த டேப் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடு மட்டும் நான் ஹோல்ட் பண்ணால் போதும். இப்போது உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இங்கே 14 inches ஷோல்டர். நெக்ஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, நம்ம இன்ச் டேப்பில் அந்த சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் நம்மளை பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி இன்ச்சஸ் வெளியில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ செஸ்ட்டோட சர்க்கம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எடுக்கிறப்போ இந்த மெஷரிங் டேப்பும் கரெக்டாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும், அப் டவுன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்பயுமே 1 or 2 fingers இன்சைட் நம்ம வச்சு எடுப்போம். ஸோ அது வந்து நம்மளோட கம்ஃபர்டபுள் பர்பஸ்க்காக மெஷர்மெண்ட் எடுப்போம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த தம் ஃபிங்கரை இன்சைட் இப்படி வச்சு எப்பயுமே எடுப்பேன். ஓகே, இப்படி வச்சு எடுப்பேன். ஸோ ஒன்று இப்படி வச்சு நீங்கள் எடுக்கிறது கற்றுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த ரிப்பனை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இப்போ பாருங்கள், நான் 1 or 2 fingers வைக்கணும்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதை விட இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அந்த ரிப்பனை பிடிச்சி நான் டைட் பண்ணுறேன். இப்படி டைட் பண்ணியிருக்கேன். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ லிட்டில் டைட் எடுத்துகிட்டு நீங்கள் மூச்சு இழுத்து விடுறப்ப அதுவே ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம எடுக்கிறப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி மெஷரிங் டேப் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது. ஓகே, கரெக்ட் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மெஷரிங் டேப் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த எலாஸ்டிக் லைனில் நான் வந்து வச்சுருக்கேன். லிட்டில் டைட் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே க்ராஸாக இருக்குது. ஸோ தட் இந்த மிரர் நமக்கு முன்னாடி இருக்கிறப்ப நமக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் இங்கே இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, லிட்டில் டைட் பண்ணுறேன். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். ஸோ தட் அது ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும். அதுதான் உங்களோட மெஷர்மெண்ட். எஸ், திஸ் இஸ் மை மெஷர்மெண்ட். யா, இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட். நெக்ஸ்ட் அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றது உங்களோட பஸ்ட்டோட பார்ட் எங்கே முடியுதோ அங்கே தான் அண்டர் பஸ்ட், இல்லைனா இதை லோவர் பஸ்ட்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ லிட்டில் டைட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். இப்போது இந்த பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகியிருக்கோ அதுதான் அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் waist measurement. Little tight, breathe in, breathe out, relax. Yes, this is my waist measurement.
இன்கேஸ் ப்ளவுஸ்க்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ வெயிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லிட்டில் டைட்டாக இருக்கணும், வெயிஸ்ட் லைன் மட்டும். அப்போ தான் ப்ளவுஸ் நம்ம ஹேண்ட் லிஃப்ட் பண்ணுறப்போ வந்து ஏறாது. ஓகே, ஸோ லைட்டாக டைட் இருக்கணும் ப்ளவுஸாக இருந்ததுன்னா. ஓகே, ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட். ஓகே, ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஹிப் எலாஸ்டிக் கைட்லைன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து தேவையில்லை. ஸோ கரெக்டாக லைட் டைட் பண்ணிட்டு நீங்கள் இது ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டில் செட் ஆகும். ஓகே, தட் இஸ் யுவர் ஹிப் மெஷர்மெண்ட். ஸோ தை சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ தை பார்ட்டில் ஹையஸ்ட் சர்க்கம் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் தையோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. டைட் இருந்தால் நமக்கே தெரியும் இந்த மாதிரி பெண்ட் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ இப்போது நீ ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ நீ ரவுண்ட் எடுக்கிறப்போ உங்கள் நீஸை கரெக்டாக பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெண்ட் வருது இல்லையா, பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த நீ போனோட சென்டர் லைன் நமக்கு வரும். அங்கே தான் உங்களோட நீ மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ லிட்டில் பெண்ட் அண்ட் தென் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம். ஓகே, ஸோ நார்மலாக பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா பெண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா இப்படி பெண்ட் பண்ணி எடுங்க. ஓகே, இப்படி இருந்தால் 14.5 வருது, நல்லா பெண்ட் பண்ணுறப்போ 15.5 வருது. ஸோ திஸ் இஸ் மை மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ எதுக்காக இப்படி பெண்ட் பண்ணி எடுக்கிறோன்னா, நம்ம ஒரு பேண்ட் நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்மெண்ட் நிற்கிறப்ப கரெக்டாக இருக்கும். பட் பேண்ட் போட்டு நம்ம உட்கார்றப்ப ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது இல்லையா, அப்படி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணியே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அதை அப்ளை பண்ணுறப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ண, அந்த டைட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயத்த நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆங்கிள் ரவுண்ட். ஓகே, ஸோ ஆங்கிள் ரவுண்ட் எடுக்கிறப்ப நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க எப்படி எடுக்கணும்னு. கீழே இப்படி மெஷரிங் டேப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்படி இவ்வளோ டைட்டில் லிட்டில் க்ராஸ் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் வச்சு நீங்கள் இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே இப்போது 13 inches வருது. ஸோ இந்த 13 inches வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த 13 inches இப்படி மெஷரிங் டேப்பில் இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களால் கால் ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணும். ஓகே, ஸோ எனக்கு ஈஸியாக உள்ளே போகுது. ஸோ 13 is my perfect measurement. பட் இருந்தாலும் இன்னொரு தடவை எப்படி நம்ம செக் பண்ணலான்னா 13 உள்ளே இன்சர்ட் ஆகிறப்ப நமக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபிட்டாக வேணும், இங்கே ரொம்ப ஓப்பன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்த ஆன்சரை விட ஒரு 1 inch or 1/2 inch கம்மியாக வச்சும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ இங்கே 12 வச்சுருக்கேன். இப்போ கால் எப்படி வேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ போகுதான்னு கேட்டால் போயிடுச்சு, பட் லிட்டில் டைட்டாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ 12 போகுது, 13 போகுது, ஆனால் 12 கொஞ்சம் டைட்டாக இருக்குன்றப்போ ஐ கேன் சூஸ் 12.5 inches ஃபார் மை ஆங்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறப்ப எடுக்கலான்னா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் அதாவது ஸ்ட்ரெச்சபிலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் ஆங்கிள் இப்படி தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பஸ்ட் ஸ்பேன். ஓகே, பஸ்ட் ஸ்பேன் அப்படின்றது என்னென்னா ஒன் அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அதர் அப்பெக்ஸ் பாயிண்ட். அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படின்றது இஸ் யோர் நெப்பிள் பாயிண்ட். அது வந்து பஸ் பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு நீங்கள் சொல்லலாம் டெக்னிக்கலாக. ஓகே, ஸோ இந்த பஸ்ட் ஸ்பேன் நமக்கு கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் ப்ராப்பராக இன்னர்ஸ் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த மெஷர்மெண்ட்டை நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒன் அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அதர் அப்பெக்ஸ் பாயிண்ட், இதுதான் வந்து பஸ்ட் ஸ்பேனோட மெஷர்மெண்ட். ஸோ இப்போ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் லைன் இப்படி நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் ஃப்ரண்ட் சைடு நீங்கள் இப்படி வந்து பார்க்குறப்போ அந்த எக்ஸாக்ட் அந்த ஸ்லோப் லைன் இருக்கு இல்லையா, அதில் மிட் நீங்கள் சூஸ் பண்ண, அதாவது இந்த நெக் பாயிண்ட் இதிலேருந்து ஷோல்டரோட என் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்க பாயிண்ட் தான் மிட் ஷோல்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஹை பாயிண்ட் ஷோல்டர், மிட் பாயிண்ட் ஷோல்டர் அண்ட் ஷோல்டர் என் பாயிண்ட். நம்ம லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்டை மிட் பாயிண்ட் ஷோல்டர்லேருந்தும் எடுக்கலாம், ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்தும் எடுக்கலாம். ஆனால் மிட் பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து எடுத்திங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் பேட்டர்ன் மேக்கிங்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணும். ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து எடுத்திங்கன்னா ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து தான் பேட்டர்ன் போடுறப்ப மார்க்கிங் எல்லாமே பண்ணும். ஓகே, ஸோ நான்
மிட் பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஷோல்டர் மிட் நான் மிரர் பார்த்து பர்ஃபெக்டாக நான் சூஸ் பண்ணேன். திஸ் இஸ் மை மிட் பாயிண்ட். ஓகே, அண்ட் இந்த ஷோல்டர் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடாது, ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடாது. நீங்கள் மிரர் பார்க்குறப்போ இந்த ரிப்பன் சாட்டன் பிங்க் கலர் ரிப்பன் பின்னாடி கரெக்டாக, அதாவது எட்ஜில் இருக்கணும். நம்ம இப்படி பார்க்குறப்போ கரெக்டாக அந்த எட்ஜ், அந்த ரிப்பனோட நாட் மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர வேறு எதுவுமே தெரில. ஸோ தட் அந்த மாதிரி கரெக்டான லைனில் ப்ளேஸ் பண்ணும். ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, ரொம்ப முன்னாடி வரக்கூடாது, இன்ச் டைப். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றத நோட் பண்ணாத. ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட் ஆர் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எலாஸ்டிக் லைன் எங்கே கரெக்டாக வருதோ அதுதான் ஷோல்டர் டு பஸ் பாயிண்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அண்டர் பஸ் பாயிண்ட். ஸோ உங்களோட பஸ்ட் எங்கே எண்ட் ஆகுதோ அதுதான் அண்டர் பஸ் பாயிண்ட். ஓகே, இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு மெஷரிங் டேப் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த ரோப்பை பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த இன்ச் டேப் ரொம்ப மூவ் ஆகிடக்கூடாது, கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்டர் பஸ்ட். ஓகே, பஸ்ட் பார்ட் எங்கே முடியுதோ அதுதான் அண்டர் பஸ்ட். ஸோ ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட்டோட லென்த் இப்படி தான் நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ ஷோல்டர் மிட் ஷோல்டர் பாயிண்டில் வச்சுருக்கேன். தென் இந்த லைன் வரப்போ கரெக்டாக அப்பெக்ஸ் பாயிண்ட் வழியாக தான் வரணும். ஓகே, மூவ் ஆகக்கூடாது. ஓகே, வெய்ஸ்ட் இப்படி தான் எடுக்கணும். ஸோ ஃபார் ப்ளவுஸ் நம்ம வந்து ஷோல்டர் டு வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, பிகாஸ் ப்ளவுஸில் நம்ம அண்டர் பஸ் கிட்ட ஃபிட் வந்துட்டு தான் வெய்ஸ்ட் பேண்ட் ஃப்ளாட்டாக வரும். ஸோ ப்ளவுஸ் வரப்போ இந்த மாதிரி அண்டர் பஸ்ட் வழியாக நம்ம கொஞ்சம் ஒரு டைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெய்ஸ்டோட லென்த் எடுக்கணும். ஸோ ப்ளவுஸ்க்கு நம்ம எடுக்கிறப்போ ஃப்ரண்ட் ஷோல்டர் டு வெய்ஸ்ட் லென்த் வேறு, நார்மல் கார்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிறப்போ ஷோல்டர் டு வெய்ஸ்டோட லென்த் வந்து வேறு. நெக்ஸ்ட் வெய்ஸ்ட் டு ஹிப் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ வெய்ஸ்ட் லைன் இங்கே இருக்குது. உங்களோட சைடு சீம், அதாவது சைடு லைன்லேருந்து தான் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஹிப் லைன் எங்கே வருதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வெய்ஸ்ட் டு ஹிப் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் வெய்ஸ்ட் டு நீ லென்த். ஸோ சைடில் இந்த மாதிரி வெய்ஸ்ட் கிட்ட கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ போனோட மிட், அந்த பெண்ட் எங்கே வருதோ அது வரைக்கும் நம்ம லென்த் எடுக்கணும், நீ லென்த். ஓகே, ஸோ நம்ம எடுக்கிறப்போ இப்படி குனிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ பண்ணோன்னா மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ எப்படி பண்ணிக்கலான்னா, இப்படி ஜஸ்ட் எவ்வளோ தூரம் நம்ம கை போதோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இதை விட்டுருங்க ரிலாக்ஸாக. விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட நீ லென்த்தை செக் பண்ணுங்கள், இந்த போனோட மிட். ஓகே, எனக்கு இங்கே 22.5, 22 or 22.5. Waist to floor measurement. ஓகே, ஸோ இப்போது மெஷரிங் டேப்பில் இங்கே 1 2 3ன்னு இருக்கு இல்லையா, இதை கீழே விட்டுருங்க, ஆப்போசிட்டாக எடுக்க போகிறோம். ஸோ waist to ஃப்ளோருக்கு கரெக்டாக இந்த மெஷரிங் டேப் ஃப்ளோர் டச் பண்ணணும். ஓகே, ஃப்ளோர் டச் பண்ணுற இந்த டேப்பை இப்படி ஷோல்டரில் இப்படி போட்டுக்கோங்க, இப்படி ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஷோல்டரில் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், கீழே ஃப்ளோரில் டச் ஆகணும் கரெக்டாக, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃப்ளோரில் இப்போ டச் ஆகியிருக்கு. ஓகே, சைட் வெய்ஸ்ட் எவ்வளோ தூரம் வருதுன்றது செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை வெய்ஸ்ட் டு ஃப்ளோர் லென்த். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஹீல் வியர் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் கார்மெண்ட்டுக்கு ஹீல்ஸ் நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னா அந்த ஹீலோட லென்த்தையும் நம்ம செக் பண்ணோம். அதாவது நீங்கள் எவ்வளோ ஹீல் லென்த் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி இப்படி ரைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஜஸ்ட் லெக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அந்த பர்டிகுலர் ஹீல்ஸ் நீங்கள் போட்டே வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இப்படி எடுக்கிறப்போ அந்த லென்த் கொஞ்சம் குறையுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஃப்ளோர் டச் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி எடுக்கணும். ஸோ வெய்ஸ்ட் டு ஃப்ளோர் நார்மலாக எடுக்கிறது வேறு, நீங்கள் ஹீல் போடுறீங்கன்னா அதுக்கு எடுக்கிறது வந்து வேறு. இப்போது ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஷோல்டர் முடிஞ்சு ஸ்லீவ் அந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கே தான் உங்களோட ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப லென்த் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத விட இப்படி பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் போடுறப்ப பெண்ட் பண்ணுறப்ப அந்த லென்த் வந்து உள்ளே ஏறி வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி எடுப்போம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்லீவ் லென்த்.
ஓகே. ஸோ இங்கேருந்து ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகுது, அது ஷோல்டர் எண்டிலேருந்து தான் ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து இங்கே எல்போ போன் இருக்கு இல்லையா, ஸோ இது இந்த பர்டிகுலர் பார்ட்டோட மிட் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா அப்படியே டேர்ன் பண்ணி இப்படி உங்களோட ஃபுல் ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே எனக்கு 23 வரைக்கும் வருது. ஓகே, ஸோ இது எனக்கு 22.5 எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். யா, ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபெரன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி மெஷரிங் டேப் இன்ச்சஸ் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த ரிப்பன் நான் எடுத்துட்டேன். ஓகே, நான் இப்போது ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் கரெக்டாக எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கரெக்டாக நீங்கள் எடுக்கலைனாலுமே ப்ளவுஸோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, எந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்குமே கரெக்டாக இருக்காது. அதாவது டைட் ஃபிட்டட் கார்மெண்ட், கை உள்ளேயே போகாது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 1 or 2 ஃபிங்கர்ஸ் இன்சைட் வச்சு கூட எடுக்கலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு தம் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணி இப்படி எடுக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் விட்டுட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு இந்த மெஷரிங் டேப்பை நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கையை நீங்கள் கீழே டவுன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கனாலே கரெக்டான மெஷர்மெண்ட் பாயிண்டில் வந்து நிற்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப இப்படி மூவ் ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் எகெயின் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லிப் ஆகக்கூடாது, அது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் இப்படி வரணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கையை இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். இப்படி மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப டைட்டாகவோ இல்லை ரொம்ப லூஸாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களோட பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கேப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் ஒன்று தான், அது பைசப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் ஒன்று தான். ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வேறு, ஆர்ம் ரவுண்ட் வேறு, அது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஆர்ம் ரவுண்டுன்றது உங்கள் ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஆர்ம் தான் வந்து ஆர்ம் ரவுண்ட். உங்கள் அண்ட்ராம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆர்ம் ரவுண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஓகே, எஸ், கரெக்டாக ரிலாக்ஸாக வச்சு நீங்கள் எடுக்கணும். ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டேப் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் ஆர்ம் ரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவ் ரவுண்ட். அதாவது லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் வந்து ஃபுல் எடுத்துட்டோம், பட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கார்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் லென்த் கொடுப்போம் இல்லையா. ஸோ ஷார்ட் ஸ்லீவ், எல்போ லென்த், 3/4 ரெஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா வாட் எவர் யுவர் லென்த். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஸ்லீவ் எடுக்கிறேன்னா, இப்போ ஷார்ட் ஸ்லீவ் எனக்கு 5 inches நான் கொடுக்குறேன்னா லென்த் 5 inches அண்ட் தென் அதை அப்படியே மூவ் பண்ணி அப்படியே சர்க்கம்ஃபரன்ஸ் எடுங்க. திஸ் இஸ் கால்ட் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஸோ உங்கள் அந்த பர்டிகுலர் கார்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்லீவ் லென்த்தோ அந்த இடத்துல அதோட ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. டைட் இருந்தால் இந்த இடத்துல ஒரு பெண்ட் க்ரியேட் ஆகும், ஸ்கின்ல இப்படி ஒரு பெண்ட் க்ரியேட் ஆகும், அது இருக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறப்போ லைட்டாக பெண்ட் பண்ணி பாருங்கள். பெண்ட் பண்ணுறப்போ டைட் எதுவுமே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதே மாதிரி லூஸும் இருக்கக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் ஃபார் ஷார்ட் ஸ்லீவ். அதை இப்படி தான் எடுக்கணும். எந்த லென்த் வேணுமோ அங்கே வர சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எல்போ லென்த் ஸ்லீவ்னா இந்த எல்போ போன் வரைக்கும் எடுக்காதீங்க. ஸோ எல்போ இந்த கர்வுக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் இந்த பார்ட்டில் எங்கே வேணால் எடுக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி 10 inches எடுப்பேன். ஸோ 10 inches லென்த்தில் ஸ்லீவ் ரவுண்ட் சர்க்கம் எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இன்டர்செக்ட் ஆகிறப்ப பட் இதில் நீங்கள் இன்னொன்று ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டைட் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பெண்ட் இருக்கக்கூடாது, பெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. ஓகே, இல்லைன்னா நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணியே இந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கலாம். ஓகே, எல்போ ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ 3/4 லென்த் ஸ்லீவுக்கு எப்பயும் போல் ஃபுல் லென்த் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான். ஸோ 3/4 இந்த இடம் நான் சூஸ் பண்ணி இந்த அளவுக்கு லென்த் சூஸ் பண்ணுறேன். அதாவது 16 inches. அந்த இடத்துல வர சர்க்கம்ஃபரன்ஸ் இங்கே 16 inches இருக்கு, அங்கே வர சர்க்கம்ஃபரன்ஸ்
ஓகே. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் இப்படி தான் 3/4 எடுக்கணும். இங்கேயுமே லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஃபுல் லென்த் ஸ்லீவ். நெக்ஸ்ட் ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் லென்த் ஸ்லீவ் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதோட எண்டில் தான் ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் ரிஸ்ட் சர்க்கம் எடுக்கிறேன். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எனக்கு 6 inches வருது. ஓகே. ஆனால் 6 inchஸில் நான் இப்போது இந்த மெஷரிங் டேப்பை ஹோல்ட் பண்ணுறேன். கை உள்ளே விட்டோன்னா கண்டிப்பாக போகாது. ஓகேவா? ஸோ தட் இந்த போனோட மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணும். நம்ம எப்படி ஆங்கிளுக்கு வந்து போனோட மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி தான் ரிஸ்ட்டுக்கும் எடுக்கணும். ஸோ போனோட மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ இந்த ரிப்பன் இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இங்கே 8.25 வருது. கிளியர்? 8.25 வருது. ஸோ இப்போ இந்த 8.25 கரெக்டாக நான் வச்சு கை இப்போ இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். எஸ், பர்ஃபெக்டாக போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 8.25 பதில் 8 வச்சாலும் நமக்கு கை ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. பண்ண முடியுது, பட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஐ கோ வித் 8.25. நெக்ஸ்ட் நெக் மெஷர்மெண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் நெக் ரவுண்ட் எடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன, அந்த இடத்துல கொலபோன் இருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் இருக்கும், அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக் ரவுண்ட். ஓகே. இந்த பாயிண்ட், அந்த கர்வ் இருக்கிற இந்த பாயிண்டில் தான் நெக்கோட ரவுண்ட் நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் டெப்த். நெக் டெப்த் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன். நீங்கள் எப்படி எவ்வளோ டெப்த்துக்கு டிசைன் கொடுக்க போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. பட் மினிமம் நெக் டெப்த்துன்னு ஒன்று இருக்குது. ஓகே. அதே மாதிரி மினிமம் நெக் விட்த்துன்னு இருக்குது. நெக் டெப்த்துன்றது இந்த டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல், நெக் விட்த்துன்றது ஹரிசான்டல் இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நெக் டெப்த் எடுக்கிறப்போ மிட் ஷோல்டர்லேருந்து எடுத்திங்கன்னா மிட் ஷோல்டர்லேருந்து தான் பேட்டர்னில் மார்க் பண்ணும். ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நெக் டெப்த் எடுத்திங்கன்னா ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணும். ஸோ இங்கே நான் மிட் ஷோல்டர்லேருந்து நெக் டெப்த் எடுக்கிறேன். ஸோ இன்னும் மினிமம் நெக் டெப்த் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி எவ்வளோ இருக்குன்னா 3 inches இருக்கும். ஸோ 3க்கு கம்மியாக இருக்க வேணாம். லைக் 2 inchஸில் வந்ததுன்னா இந்த இடத்துல வந்துடும். அப்போ நம்ம வியர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அட்லீஸ்ட் 3 inchஸாவது இருந்தால் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுறதுக்கு முடியும். 3 வரப்போ இந்த இடத்துல வரும். ஓகே. நம்ம போன் கிட்ட வரும். ஸோ 2.75 இஸ் ஆல்சோ ஃபைன், பட் 3 இஸ் பெட்டர். ஓகே. ஸோ 3 inches. அதை தாண்டி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு யூ நெக் ஆர் வி நெக் வாட் எவர் போடுறீங்களோ அந்த டிஸ்டன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 6 inches வேணும்னா 6 இந்த இடத்துல வருது. இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு ஹரிசான்டல் லைன் வச்சு நீங்களாவே பிளான் பண்ணி அது ஓகேவா என்னன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக் டெப்த் இப்படி தான் எடுக்கணும். ஸோ சேம் பேக் நெக் டெப்த் வந்து மினிமம் நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம்னா 1 centimeter ஆர் 2 centimeter இஸ் எனஃப் மினிமம் நெக் டெப்த். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் உங்கள் டில் யோர் வெயிஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். லைக் 9, 10, 11 வாட் எவர், ஈவன் 12 இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன். நீங்கள் உங்களோட நெக் டெப்த் எடுக்கலாம். சேம் மிட் ஷோல்டர்லேருந்து பேக் சைட் உங்களோட நெக் டெப்த் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நெக் வித். நெக் வித்ன்றது திஸ் இஸ் யுவர் சென்டர் ஃப்ரண்ட் லைன்னு சொல்லுவோம். சென்டர் ஃப்ரண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம பேட்டர்ன் எல்லாமே இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு தான் பேட்டர்ன் போடுவோம், விச் இஸ் கால்ட் ஆர்க் பேட்டர்ன். ஓகே. அதாவது பாடியில் 4 பார்ட்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் 2 பார்ட், பேக்கில் 2 பார்ட். ஸோ அதில் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு தான் பேட்டர்ன் போடுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆர்க் பேட்டர்ன். ஆர்க் பேட்டர்ன் வைஸ் பார்த்தோன்னா இந்த சென்டர் ஃப்ரண்ட் லைன்லேருந்து நமக்கு நெக் வித் எவ்வளோ மினிமம் இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மினிமம்னா அதாவது இந்த கழுத்தோட எண்டு. ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ இது வந்து 2.5 or 2.75 இருக்கணும். 2.75ன்றது எல்லாருக்குமே இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு ரொம்ப ப்ராடாக இருக்குது நெக் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ சென்டர் ஃப்ரண்ட் நெக் லைன்லேருந்து அவங்களோட நெக் இந்த பாயிண்ட் எங்கே முடியுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நெக் வித். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்டையுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணோம், பிகாஸ் அது நெக் டிசைனுக்கு ரிலேட்டட் தான். ஷோல்டர் ஸ்ட்ராப் லைன் ஆர் ஷோல்டர் எக்ஸாக்ட் இது வந்து ஃபுல் ஷோல்டர் லைன். இது வந்து வெறும் ஷோல்டர் லைன் சொல்லலாம், இல்லைனா ஷோல்டர் ஸ்ட்ராப் லைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம ப்ளவுஸ் ஸ்ட்ராப் ஒரு வாட் எவர் கார்மெண்ட்டோட ஸ்ட்ராப் இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் நமக்கு வரும் இல்லையா. இந்த ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் எண்டு வரைக்கும் தான் வரும். ஸோ உங்கள் பர்டிகுலர் டிசைனுக்கு எவ்வளோ ஸ்ட்ராப் இருக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். பட்
எக்ஸாக்டாக ஃபுல்லாக எவ்வளோ ஸ்ட்ராப் இருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா நம்ம ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு நம்ம நெக் விட்த்தை மார்க் பண்ணிட்டோம்னாலே ரிமைனிங் கிடைக்கிறது வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் லைன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட் நெக் இருக்குன்னா அதோட ஸ்ட்ராப் குட்டியாக தான் இருக்குன்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த லைனோட ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும். இதுலேருந்து அப்போ கொஞ்சம் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங் தெரியணும். ஸோ ஷோல்டர் ஸ்ட்ராப் லைன் எதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எதுக்கு தேவைப்படுன்றதை ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு கார்மெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம போடுறோம், க்ளோஸ் நெக்கில் நம்ம போடுறோம் அப்படின்னா எதெல்லாம் போடுவோம்? காலர் ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம். ஆனால் நீங்கள் காலர் நெக் எல்லாத்தையுமே நல்லா பார்த்தீங்கன்னா எதோ ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் இருக்கும், ஸ்லிட் ஓப்பன் இருக்கும், இல்லைன்னா பேக்கில் ஸ்லிட் ஓப்பன் லைக் பிளாக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது க்ளோஸாக இருக்குது. இங்கே இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் வேறு, இங்கே இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் வேறு. ஸோ எதர் க்ளோஸாக நம்ம போடுறோன்னா அங்கே ஒன்று ஸ்லிட் ஓப்பன் இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் மெட்டீரியல் லைக் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ இது வந்து க்ளோஸாக இருக்குது, எங்கேயுமே ஸ்லிட் கிடையாது, பட் ஹெட்குள்ளே இன்சர்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஸ்ட்ரெச்சபிள். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கணும் ஒரு காட்டன் மெட்டீரியலுக்கு. இப்போ ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஹெட். Okay, this is your head circumference measurement. Mostly 21-22 inches அந்த மாதிரி எல்லாருக்குமே வரும். ஓகேவா? ஸோ இந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் நெக் பேட்டர்ன் போகிறப்ப அதை வாக் அரவுண்ட் பண்ணி அது ஓகேவான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஸ்லிட் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் க்ராச் சர்க்கம்ஃபரன்ஸ். க்ராச் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ சென்டர் ஃப்ரண்ட் வெய்ஸ்லேருந்து சென்டர் பேக் வெய்ஸ்ட் லைன் வரைக்கும் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் யர் க்ராச் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து பேக் வெய்ஸ்ட் லைன் வரைக்கும் நீங்கள் க்ராச் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே எடுக்க முடியாது. ஸோ வி ஹாவ் சம் அதர் ஆப்ஷன், க்ராச் டெப்த். க்ராச் டெப்த்தும் நம்ம எடுக்கலாம். ஸோ க்ராச் டெப்த் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களோட வெய்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அங்கே இன்ச் டேப்பை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த சேரோட எண்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் க்ராச் டெப்த் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த க்ராச் டெப்த், க்ராச் சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் உங்களோட ப்ராப்பர் வெய்ஸ்டில் தான் நீங்கள் எலாஸ்டிக் த்ரெட் பண்ணிட்டு எடுக்கணும். பிகாஸ் இப்போ நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ஹை வெய்ஸ்ட் பேண்ட், ஹை வெய்ஸ்ட் ஸ்கர்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது ஹை வெய்ஸ்ட் அப்படின்னா திஸ் இஸ் இந்த வெய்ஸ்ட் லைன் கிடையாது, இதுக்கு மேலேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராப்பர் வெய்ஸ்ட்லேருந்து உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா பேட்டர்னில் ஹை வெய்ஸ்ட்டாக இருந்தாலோ இல்லை லோ வெய்ஸ்ட் பேண்ட்டாக இருந்தாலும் அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கிறப்போ உங்களோட ப்ராப்பர் வெய்ஸ்ட்லேருந்து தான் க்ராச்சோட சர்க்கம்ஃபரன்ஸ், க்ராச்சோட டெப்த், ஈவன் ஸ்கர்ட்டோட லென்த் ஒரு பேண்ட்டோட லென்த் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் வி ஹாவ் ஒன் மோர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் மெஷரிங் டேப்புன்னு உங்களுக்கு அமேசான்லேயே இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டேப் லென்த் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த டேப் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 inches டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 inchesலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம லாக் பண்ணுறப்போ, க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் 2 inches இருக்கும். ஓகே, இது பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட அந்த 2 inches இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் எதுவும் வேணாம். ஸோ இந்த டேப் யூஸ் பண்ணி ஃபியூ சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை காட்டுறேன். ஸோ இப்போ நான் பஸ்ட் சர்க்கம் எடுக்கிறேன்னா பஸ்ட் லைனில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு டேப்பை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டரில் போட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களோட பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதோட எண்டு தான் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். அண்ட் லூஸாக எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். அதில் என்ன ஆன்சர் வருதோ தட் இஸ் யுவர் பஸ்ட் மெஷர்மெண்ட். இதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக உங்களோட மெஷர்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எடுக்கிறப்போ டேப் ரொம்ப கீழேயோ மேலேயோ இருக்கக்கூடாது, கரெக்டாக பேரலல் டு தி ஃப்ளோர் வந்து உங்களோட டேப் இருக்கணும். ஸோ சேம் அப்படியே வந்து நான் அண்டர் பஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ எடுக்கிறப்போ
லிட்டில் நீங்கள் இப்படி டைட் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ரிப்பாக கரெக்டாக நம்ம எடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அண்டர் பஸ் மெஷர்மெண்ட் எடுக்கணும். தென் அப்படியே வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த ஹோல்டர்லேருந்து இந்த டேப் ரிமூவ் ஆகிடக்கூடாதுன்னா இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெயிஸ்டோட மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை வெயிஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதில் கரெக்டாக இந்த எண்ட் எவ்வளோ வருதோ தட் இஸ் யோர் வெயிஸ்ட். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2 inches இருக்கும். ஓகே, இதில் எண்ட் எவ்வளோ வருதோ தட் இஸ் யோர் வெயிஸ்ட். அண்ட் ஸ்லீவோட மெஷர்மெண்ட் லைக் ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்லீவ் ரவுண்டை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செல்ஃப் மெஷரிங் டேப் இல்லைன்னா நார்மல் டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பர்ஃபெக்ட் பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ பாடி மெஷர்மெண்ட் தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக நோட் பண்ணிவிட்டு உங்களோட பர்ஃபெக்டான பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.